இந்தியாவை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் தான் சின்ன வயசுல வச்ச ஒரு கடனை கொடுக்க முடியாம இறந்து போறாரு. என்னுடைய மரணத்தின் தருவாயில இருக்கிறப்போ அந்த கடனை திரும்ப கொடுத்திருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தன்னோட டைரியில மார்க் பண்ணி வைக்கிறாரு. எதர்ச்சியா ஒரு பையன் 1948 இருந்து 2023 டைம் டிராவல் செய்யப்படுறான். ஒரு ஆட்டோ டிரைவர் முன் வந்து அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறப்போ அந்த பையனோட பேர் என்னன்னு கேட்கிறப்போ அந்த பையன் தன்னோட பேர் ஏபிஜே அப்துல் கலாம்னு சொல்றாரு. அதை கேட்டு அந்த ஆட்டோ டிரைவர் மிரண்டு போய் பையனுக்கு ஹெல்ப் பண்ணி அவனோட காலத்துக்கு திரும்ப அனுப்பணும்னு நினைக்கிறாரு. நம்ம அப்துல் கலாம் சார் சென்னை டெவலப் ஆயிருக்கிறத ஆச்சரியமா பாக்குறாரு. ஒருவேளை பஸ் தான் அந்த டைம் டிராவலுக்கு காரணமா இருக்கும்னு நினைச்சு திரும்பவும் அந்த பையனோட ராமேஸ்வரத்துக்கு பஸ்ல போறாரு அந்த ஆட்டோ டிரைவர். அவங்க நினைச்ச மாதிரி டைம் டிராவல் நடக்கல. 2023 தான் அவங்க இருக்காங்க. எதிர்ச்சியா தன்னோட ஃப்ரெண்டை ஏபிஜே அப்துல் கலாம் சார் மீட் பண்றாரு. நான் வந்ததுக்கு ஏதோ காரணம் இருக்குன்னு சொல்லி தேடுறப்பதான் அந்த டைரி அவரோட கையில கிடைக்குது. டைரியோட கடைசி பக்கத்துல குறிப்பிடப்பட்டிருந்த தன்னோட கடனை தீர்க்கணும்ன்றது தான் இந்த டைம் டிராவல் செய்யறதுக்கான காரணம்ன்றதை புரிஞ்சுக்கிறாரு. என்னோட ஃப்ரெண்டோட ஹெல்ப் மூலமா தான் கடன் கொடுக்க வேண்டிய அந்த ஆளோட வேலையை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட தன்னோட கடனை ஒப்படைக்கிறாரு. இந்த கடன் எவ்வளவு தெரியுமா? ஒரு பைசா. ஆனா அந்த ஆட்டோ டிரைவருக்கு இதுல நம்பிக்கையே இல்லை. ஏன்னா இந்தியாவோட மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஏபிஜே அப்துல் கலாம் டைம் டிராவல் பண்ணி இத்தனை வருஷம் கழிச்சு வந்ததுக்கு காரணம் அந்த சின்ன விஷயம் தான் சொல்லிட்டு அவருக்கு நம்பிக்கை இல்லை. அப்துல் கலாமோட ஃப்ரெண்டு அப்ப ஏன் இதெல்லாம் செஞ்ச அப்படின்னு கேட்கிறாரு. இதுக்கு அந்த ஆட்டோ டிரைவர் நீங்க நினைச்சதெல்லாம் தப்புன்றதை நான் ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சேன், அதுக்காக தான் இவ்வளவு செஞ்சேன்னு சொல்றாரு. பேசிட்டு இருந்த அதே நேரத்துல திடீர்னு டைம் சேஞ்ச் ஆகுது. அவங்க கிராஸ் பண்ணிட்டு இருந்த பாலத்துக்கு மேல 1948 காலத்தை சேர்ந்த பஸ் அங்க வருது. அந்த பஸ்ஸை பார்த்து சின்ன பையனா இருந்த அந்த ஏபிஜே அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட போய் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்றாரு. நீங்க பண்றதெல்லாம் தப்புன்னு அவ்வளவு சொல்லியும் நீங்க கேட்கல, ஆனா இப்ப நீங்க சொல்றதும் நடந்திருக்கு, எப்படி இதுதான் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு நம்ம ஏபிஜே சிரிச்சுக்கிட்டே நீங்க சொல்ற உங்க காலத்தை சேர்ந்த அந்த கலாம் இவ்வளவோ பெரிய சாதனைகளை பண்ணிருக்கலாம். தன்னோட மரண படுக்கையில இருந்தப்போ அவர் எழுதின தான் கொடுக்க மறந்த இந்த கடனோட வரிகள் உங்களுக்கு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா அது அவருக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்திருக்கு. எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் அந்த பஸ்ல ஏறி தன்னோட காலத்துக்கே போயிடுறாரு.